ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டு கொச்சின் பைபாஸ்லேருந்து உள்ள வைகுண்டம் தாண்டி உள்ள ஒரு முக்கியமான தலைவரை பார்க்க போயிட்டுருக்கேன். அந்த முக்கியமான தலைவரோட அப்பாயின்மெண்ட் எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிது. சரி, ஓகே, இன்றைக்கி அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு, அவரை போய் பார்க்காம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த முக்கியமான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காளிப்பட்டி கந்தசாமி முருகன் ஐயா அவர்கள் தான். ஆமாங்க, நம்மளுடைய காளிப்பட்டி கந்தசாமி முருகன் கோவிலுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி சஷ்டி விரதம், அதுவும் வளபிரி சஷ்டி. இன்றைக்கி நானும் விரதம் இருக்கேன், எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் சரி, ஓகே, எனக்கு இன்றைக்கி பவானி வரைக்கும் ஒரு சின்ன முக்கியமான வேலை இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் தான் போட்டிருந்தாங்க காளிப்பட்டி கந்தசாமி கோவில். இது என்னுடைய ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு சின்ன வேண்டுதல்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு வரணும் அப்படின்ட்டு இன்றைக்கி போய் அவரை எப்படியாவது கண்டிப்பாக தரிசிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு கிளம்பிட்டேன். நான் கோவிலுக்கு போகும்போதே மதியம் 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் கீழே மண் தரையில் விளக்கு போட்டுருந்தாங்க. அது காலையில் போட்ட விளக்கு போலங்க. நான் அதை யோசிக்காமல் நானும் இந்த உச்சி வெயிலில் போய் வெற்றிலை தீபம் போட்டுட்டு இருந்தேங்க. கால் எரிச்சல் சுத்தமாக தாங்க முடியலைங்க. அப்புறம் விளக்கு ஸ்டாண்டில் போய் வெற்றிலை தீபம் போட்டேன். என் வாழ்க்கையில் இவ்வளோ அழகான ராஜ அலங்கார மூலவர் முருகனை பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ அழகாக அம்சமாக அலங்கரிச்சிருந்தாங்க. நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து உற்சவர் முருகன்கிட்ட பிரசாதமாக திருநீருக்கு பதிலாக மண் பிரசாதம் கொடுத்தாங்க. எனக்கு புதுசாக இருந்துச்சுங்க. அப்புறம் சந்தனம் வாழை இலையில் மடித்து கொடுத்தாங்க. வெண்ணெய் பொட்டலம் கொடுத்தாங்க. பிரசாத விவரம் எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி எனக்கு அடுத்து திண்டுக்கல் பாதாள சிம்ம முருகன் கோவில், மருதமலை முருகன் கோவில், இங்கெல்லாம் நான் போனதே இல்லைங்க. இங்கெல்லாம் போகணும்னு ஆசை. இதே மாதிரி நல்ல ஃபேமஸான முருகன் கோயில் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நானும் போய் சாமியை தரிசிச்சுட்டு வரேங்க.